கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும்படிக்கு அன்போடு கேட்கிறேன். உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டாயிருக்கிற நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமா, என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்கிற தலைப்புல உனக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படிங்கிற காரியத்தை நாம் இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலை, ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைகளை, எதிரான நிலைமைகளை நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய்விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நிறைய உருவாக்கப்படலாம், நிறைய ஆயுதங்கள், நிறைய காரியங்கள், நிறைய சூழ்ச்சிகள், எதிரான திட்டங்கள் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படலாம். ஆனால் அதனால அந்த சூழ்ச்சினால, திட்டத்தினால உருவாக்கப்படுற விரோதமான காரியத்தை ஒன்று வாய்க்காம பண்ணும்படி ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுநாதர் எந்த ஆயுதத்தையும் வாய்க்க விடாமல் பண்ணுவார். எந்த விரோதமான காரியங்களும் உங்களை அழிக்க விடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நீ அழிஞ்சு போக மாட்ட, நில குழஞ்சு போக மாட்ட, நீ இல்லாமல் போய்விடவே மாட்டாய். கர்த்தர் ஏன்னா உன் பட்சத்தில் உன்னோடு கூட உனக்காக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனத்தை கவனமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அதாவது உன்னை டார்கெட் பண்ணி, உன்னை திட்டம் பண்ணி, உனக்காகவே என்ன செய்கிறாங்க, உனக்கு பிளான் பண்ணி உனக்கு விரோதமாக ஒரு சில காரியங்களை, ஒரு சில சூழ்ச்சிகளை, ஒரு சில தந்திரங்களை, ஒரு சில எதிரான துன்பப்படுத்துகிற காரியங்களை உருவாக்க முயற்சி செய்யலாம். அது சாத்தான் என்ன செய்யலாம், உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட திட்டங்களை, துன்பமான காரியங்களை, வேதனைப்படுத்துகிற காரியங்களை, உங்களை விழ வைக்கிற, உங்களை அள வைக்கிற, உங்களை இல்லாமல் போக பண்ணும்படிக்கு திட்டங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், சாத்தான் உருவாக்கலாம். எப்படி உருவாக்குவான்னா, யார் மூலமாவது, எந்த மனுஷனை வச்சாவது தான் உங்களை எதிராக கஷ்டப்படுத்துவான். உங்களுக்கு விரோதமாக திட்டத்தை சாத்தானானவன் மனுஷங்கள் மூலம் தான் செய்வான். அது குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு செய்யலாம், சொந்த ரத்தத்தை வச்சு உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கலாம். அது மாத்திரமல்ல, சொந்த உறவுகளை வச்சு இப்படிப்பட்ட விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு சாத்தானானவன் தூண்டி விடலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பழக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள், நண்பர்கள், அது மாத்திரமில்ல, ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாதவங்க, யாருன்னே தெரியாது, அவங்க கூட உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு என்ன செய்வாங்கன்னா சூழ்ச்சி செய்வாங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு விரோதமாக செய்வாங்க. யாருன்னே தெரியல, பார்த்தது கூட இல்லை, பழகினது கூட இல்லை, ஆனால் அவங்க கூட எனக்கு எதிராக எழும்புறாங்களே, எனக்கு விரோதமாக சதி யோசனை பண்ணுகிறார்களேன்னு நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தந்திரமாக இருக்கட்டும், எதுவும் உன் நிழலை கூட தொட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதுவும் உன் குடும்பத்தினுடைய எல்லையை கூட நெருங்க விடாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாத்து கொள்ளுவேன்னு சொல்லி, காப்பாற்றுவேன்னு சொல்லி, எதிராக வந்த எல்லா ஆயுதங்களும், தந்திரங்களும், எல்லா பொல்லாத காரியங்களும் செயலிழக்கும்படி ஆண்டவர் செய்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட பாருங்க, இங்கே
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு உருவாக்கப்படுங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் எபிரேயத்தில் யாசார் அப்படின்னு இருக்குது. யாசர்ன்னு இருக்குது. அந்த யாசருங்கிற வார்த்தைக்கு 6 அர்த்தத்தை அந்த பைபிள் கமாண்ட்ரி எபிரேய விளக்க புஸ்தகம் கமாண்ட்ரி விளக்க ஒரு சொல்லுது. டிக்ஷனரி எபிரேய டிக்ஷனரின்னு ஒரு இருக்குது. அது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி அப்படி ஒரு டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்குன்னா யாசருங்கிற வார்த்தை இருக்குது. அதுக்கு 6 காரியங்கள் இருக்குதான். உங்களுக்கு எதிராக விரோதமாக 6 விதமான காரியங்களை சாத்தான் செய்கிறானா உங்களை அழிக்கும்படிக்கு. எத்தனை காரியங்களா? 6 வழியில் 6 விதத்தில் உங்களை அழிக்கும்படிக்கு, உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்கு 6 விதத்தில் அவன் செயல்படுகிறானா. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில காரியத்தை மட்டும் நாம் என்னென்ன காரியம்னு பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எதர்விராமன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் அம்மை சுத்தர எலும்பு பிசாசு தந்திரம் பண்ணுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சத்துரு நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறான். அவன் முயற்சி செய்யத்தான் முடியுமே தவிர அந்த ஆயுதத்தை நம்மளை தாக்கி அழிக்கிறதுக்கு அவனால் ஒரு நாளும் முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அதை நிர்மூலமாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எந்த ஆயுதம்னு சொன்னால் பலவிதமான ஆயுதங்கள் இருக்குது. ஆயுதங்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில், பழைய காலத்தில் ஒரு ராஜா கீழே மிலிட்ரி இராணுவ ஒரு பகை சிப்பாய்கள் இருப்பாங்க. அவங்க கையில் ஆயுதம் இருக்கும். யுத்தம் பண்ணுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, எதிரி நாட்டுகிட்ட சண்டை போட்டு தான் சொந்த நாட்டு ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. என்னென்ன ஆயுதம் வச்சுருப்பாங்க? வில்லு வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க, கத்தி பட்டயம் என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க, குத்து வாள் என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருவாங்க, குத்து பட்டயத்தை என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க, கேடகம் தடுப்பு பாதுகாப்புக்கு கேடகத்தை வச்சுருப்பாங்க. இப்படி கவசங்கள் எல்லாம் அணிஞ்சு என்ன செய்வாங்க போட்டுட்டு போய் யுத்தம் பண்ணுவாங்க. எதிரிகளை அழித்து தம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு அந்த நாளில் பண்ணுவாங்க. இப்போ ஆயுதங்கள் அப்படியா இருக்குது? இப்போ ஈட்டி, பட்டயம், கத்தி, வாள் இதை வச்சா சண்டை போட்டுட்டுருக்குறாங்க? இப்போ கிடையாது. இப்போல்லாம் என்ன ஆயுதம் இருக்குதுங்க? இப்போது ரஷ்யா உக்ரைனுக்கு சண்டை வருது, இஸ்ரேல் ஈரானுக்கு சண்டை வந்துட்டு இருக்குது. எதை வச்சு சண்டை போட்டுட்டுருக்குறாங்க? ஏவுகணையை வச்சு. இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்துட்டு இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடத்துல போய் குண்டை இங்கேருந்தே போடுறாங்க ஏவுகணை மூலம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கமாக வந்து சண்டை போடுறது வந்து துப்பாக்கி மூலம் என்ன செய்கிறாங்க, அவங்க சண்டை போடுறாங்க. துப்பாக்கிலே பல வகையில் இருக்குது. துப்பாக்கிலேயே நிறையா விதமான ரகங்கள் இருக்குது. அது பீரங்கி மூலம் என்ன செய்கிறாங்க, பீரங்கி இராணுவத்து மூலம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, பீரங்கி வாகனத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, குண்டுகளை போட்டு என்ன செய்கிறாங்க, அழிக்கிறாங்க. இப்படி பல விதத்தில் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ நேருக்கு நேராக ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை வரும்போது இப்படியெல்லாம் நடக்குது. ஒரு பக்கத்தில் குடும்ப சண்டை கட்டை எடுக்கிறாங்க, தடி எடுக்கிறாங்க, அறுவலை எடுக்கிறாங்க, எதாச்சும் எடுத்து என்ன செய்கிறாங்க, இப்படி என்ன செஞ்சுட்டு சண்டை போடுறாங்க. இப்படி பல விதத்தை சண்டை வருது. அப்போ சாத்தானானவன், சத்துருவானவன் இன்றைக்கி நம்ம கூட சண்டை போடுறான். எப்படி சண்டை போடுறான் அப்படி நமக்கு தெரியாது. அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு நம்மகிட்ட சண்டை போடுறான். கண்ணுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம எதிர்த்து சண்டை போடலாம், என்ன பண்ணுவோம். கண்ணுக்கு தெரியாதவன் எப்படி நம்மகிட்ட சண்டை போடுறான், எப்படி நம்மளை எதுக்குறான் ஏசப்பா பிள்ளைகளை அப்படிங்கிறத நாம் இந்த நாளிலும் கூட கொஞ்சம் தெளிவாக பார்க்குறதுக்கு ஏசப்பா உதவி செய்வாராங்க. முதல்ல அந்த யாசர் என்கிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, மனுஷனுடைய செயல்பாட்டினால் வருகிற ஆபத்துக்கள். முதல் என்ன சொல்லுதுன்னா, மனுஷ செயல்பாட்டினால் வருகிற ஆபத்துக்கள். ஒன்று, அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மனுஷன் மூலம் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வருவான் சாத்தான். மனுஷன் மூலம் என்ன செய்வான், ஆபத்தை கொண்டு வருவான். எப்படின்னா, அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நமக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு நம்ம மேலே கோவப்படுவாங்க, திடீர்னு நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க, திடீர்னு நம்ம மேலே குத்தம் குறைய கண்டுபிடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு எதிராகவே மாறிடுவாங்க.
இப்படி இருந்தவனா, இப்படி ரொம்ப பாசமாக நேசமாக உயிருக்குயிராக அன்பாக இருந்தவனா இப்படி மாறிட்டாங்க, இப்படி மாறிட்டா அப்படின்னு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவங்க இப்படி மாறுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஒரு மனுஷனை சாத்தான் என்ன செய்வானா, சத்துருவானவன், பிசாசானவன் அந்த மனுஷனை தூண்டி விடுவான், நமக்கு விரோதமாக தூண்டி விடுவான். தூண்டி விட்டு கலகம் பண்ணி நமக்கு விரோதமான வார்த்தைகளை பேச வச்சு, நம்ம விரோதமாக குத்தத்தை கண்டுபிடிக்க வச்சு, நமக்கு விரோதமாக பொல்லாப்ப காரியங்களை செய்யும்படிக்கு அவன் என்ன செய்வான், வகை தேடுவான். அவன் அல்ல, அவனுக்கு உள்ளே என்ன செய்கிறான், பிசாசானவன் தூண்டி விடுவான். இயேசுநாதரோட 12 சீசர்கள் இருந்தாங்க. 12 சீசரில் 3 வருஷம் அவர் கூடயே இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, அவர் சொல்லி கொடுத்த போதனையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, எல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருந்தவங்க. அதில் ஒருத்தன் யூதாஸ் காரியத்து. 12 பேரில் ஒருத்தனுக்குள்ள பிசாசானவன் அவனை தூண்டி 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 இயேசுநாதரை என்ன செஞ்ச, காசுக்காக காட்டி கொடுத்துட்டான். 30 வெள்ளிக்காக காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தது நிமித்தம் இயேசுநாதரை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்தார். அதில் உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்க, ஒரு மனுஷனை தூண்டுவான். அவங்க நமக்கு விரோதமாக எழும்புறதுக்கு, நமக்கு சதி பண்ணுறதுக்கு, முதுகில் குத்துறதுக்கு, துரோகம் பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. திடீர்னு எதிராக எழும்பிடுவாங்க. ஏதோ ஒரு குத்தத்தை குறையாது. நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஒரு குத்தமும் இருக்காது, ஒரு குறையும். இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை பூகம்பமாக்கி பெரிய பிரச்சனையாக்கி என்ன செய்வாங்க, பெரிய கலகத்தை கொண்டு வந்து, பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து உங்களை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக செயல்படுவாங்க. ஒரு காலத்தில் எந்த அளவு உங்களுக்கு அன்பு செலுத்தினாங்களோ, ஒரு காலத்தில் எந்த அளவு உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ, ஒரு காலத்தில் எந்த அளவு உங்களுக்கு வலது கையாக இருந்து எல்லாத்திலும் முன்னாடி வந்து நின்னாங்களோ, எல்லா நல்லது கெட்டது நின்னாங்களோ, இவங்க இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிராகவே மாறிட்டாங்க, முழு எதிரியாக மாறிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கெடுதல், உங்களுக்கு ஏதாவது நாசமோசம் நடக்கணும்னு அந்த கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே அலையிறாங்க. எப்போ 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 இவனுக்கு தீங்கு வரும், எப்போ கெடுதல் நடக்கும், எப்போ இவன் கஷ்டம் வரும்னு அப்படி அலையும்படிக்கு பொல்லாதவர்களாய் மாறிவிட்டதுக்கு காரணம் அவர்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற சாத்தானானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி மனுஷன் மூலம் விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் அதை வாய்க்காமல் போக செய்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு, மொர்தெகாய் என்கிற தேவனுடைய மனுஷன், அதாவது ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை இருந்தார் மொர்தெகாய் என்பவர். அவனுக்கு விரோதமாக ஒருத்தன் ஆமான் என்பவன் எழும்பினான். ஆமான் என்பவன் என்ன செய்தான்? எழும்பினான். அப்படி அவன் எழும்பி அவனை மாத்திரமல்ல, அவனுடைய முழு ஜனங்களையும் அழிச்சு கொல்லணும்னு நினைச்சான். பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அமத்தாத்தாவின் குமாரனாகிய ஆகாயினை மேன்மைப்படுத்தி மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அப்போ அகாஸ்வேருங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் 127 நாட்டுக்கு பெரிய சக்கரவர்த்தியாய் பேரரசராக இருக்கிறாரு. 127 நாட்டையும் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்கரவர்த்தி, மகா பெரிய பேரரசர் ஒருத்தன் இருக்கிறான். ஆமான் என்பவன் ஒருவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆமான் என்பவனை எல்லா பிரபுக்களுக்கும், சொல்லப்போனால் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது இடத்துல வச்ச 127 நாடுகளையும் ஆளுகிற அந்த ராஜாவுக்கு வலது கையாக 2வது இடத்துல இந்த ஆமான் என்பவனை உயர்த்தி வைக்கிறான். அப்படிப்பட்ட பெரிய அதிகாரத்தை ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில கொடுக்கிறான். பாருங்க, 2வது வசனத்துல, ஆகையால் ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ஆனாலும்
வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அதாவது ராஜா சொல்லிட்டாரு, எனக்கு அப்புறம் இந்த ஆமான் என்பவனை நான் உயர்த்தி வச்சுட்டேன். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ராஜாவாகி என்னுடைய ஊழியக்காரங்க எல்லாருமே இந்த ஆமானை வணங்கணும், நமஸ்கரிக்கணும். என்ன செய்யணும்? நமஸ்கரிக்கணும். அவங்கள வணங்கி என்ன செய்யணும்? வணங்கி அவனை வரவேற்கணும். நான் உயர்த்தி வச்சுக்கன்னு ராஜா கட்டளை இட்டிருக்கிறாரு. இவர் மொர்தெகாய் என்பவர் அந்த அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு சாதாரண வேலை செய்கிறவர். ராஜாவுக்கு அடுத்தபடி இருக்கிற இந்த ஆமான் என்கிற அந்த மனிதன் வரும்போது போகும்போது என்ன செய்யணும்? ராஜாவை வணங்கணும், கையை அவர் கும்பிட்டு வணங்கி அவர் என்ன செய்யணும்? ஆமாம், நமஸ்காரம். சொல்லப்போனால் முழங்கால் படியிட்டு அவங்கள என்ன செய்யணுமா? வணங்கணும். காலை முழங்கால் போட்டு அப்படி என்ன செய்யணும்? அவர் வரும்போது போகும்போது வணங்கணுமா. ஆனால் இவர் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையா இவர் இருக்கிறதுனால அவனுக்கு ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம்தான் அவங்க என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு வணங்கணும். ஆண்டவர் கொடுத்த கட்டளை அப்படி. நீ எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீ முழங்கால் போட்டு என்ன செய்யக்கூடாது? கும்பிட்டு வணங்கவே கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் எனக்கு முன்பாக மட்டும்தான் நீ முழங்காலை போட்டு வணங்கணும். வேற உயிர் போகிற சூழ்நிலை வந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி மண்டி போட்டு முட்டி போட்டு ஒருத்தரை நீ யாரையும் கும்பிடவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, உயிரே போனாலும் மற்றவங்க முன்னாடி மண்டிட்டு கும்பிடவே மாட்டாங்க. அதனால் இவன் ஒரு அந்நிய மனுஷன், புறஜாதிக்காரன், ஆண்டவருடைய ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிரானவன். இவன் அமலேக்கியனுடைய வம்சத்தில் வந்தவன். அமலேக்கியன் இவன், இந்த ஆமான் என்கிற ஆகாகியன். அதனால் இவனுக்கு முன்பதாக ஒரு நாளும் மொர்தெகாய் வணங்கவில்லை. பாருங்க 3வது வசனத்தில், அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர், நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அப்போ நீ ராஜாவுடைய கட்டளையை மீறுறையா? மீறக்கூடாது. ராஜா சொல்லியிருக்கிறாரு இவரை எல்லாரும் முட்டி போட்டு வணங்கணும்னு அப்படின்னு சொன்னாலும் இவன் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் இருக்கிறார், மொர்தெகாய் என்பவர். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடைய சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்றும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அப்போ அவர் சொல்றான், நான் யூதன், நான் கர்த்தருடைய ஆண்டவருடைய ஜனம், யாருக்கு முன்னாடியும் முட்டி போட்டு மண்டிட்டு நான் கும்பிடவே மாட்டேன், உயிர் போனாலும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் இவங்க அடிமையாக இருக்கிறாங்க, கொத்தடிமையை போல் அடிமையாக அங்கே போய் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சொல்கிறார், நான் உயிர் போனாலும் மண்டிட்டு ஒருத்தனை கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே இவங்கெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, அவன் ஒரு யூதனா, அதனால் யாருக்கு முன்னாடி மண்டிட்டு வணங்க மாட்டானா அப்படின்னு அந்த ஆமானுக்கு சொன்ன பயங்கர கோபம் வந்துருச்சு. ஓ, நீ யூதனா? ஒன்றை மட்டும் கிடையாது, உன் முழு ஜனங்களையும் அழிக்கணும். ஏன்னா பல தலைமுறையாக உன்னுடைய குலத்துக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வம்சத்துக்கும் பயங்கரமான யுத்தம் இருக்குது. இதுதான் வாய்ப்பு, உங்கள் முழு குலத்தையும் உங்கள் முழு ஜனத்தையும் ஒன்னையும் அழிச்சு போடுவேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பாருங்க 5-6 வசனத்தை, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது, ஆனாலும் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அகாஸ்வருவின் ராஜ்யமங்கம் இருக்கிற இப்ப எல்லா ஜனத்தையும் கொண்டு போடணும். ஒருத்தனை மட்டும் சாவடிக்க கூடாது, முழு அவன் தேசத்தை அவன் ஜனத்தை எல்லாத்தையும் கொண்டு போடணும். இவன் ஒரு திட்டம் வைக்கிறான், திட்டம் போடுகிறான். கவனிச்சு பாருங்க. இது மாதிரி உங்களை மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய நன்மையை, உங்கள் சொத்தை, உங்கள் ஆஸ்தியை, உங்கள் வம்சத்தை முழுசாக அழிச்சு போடணும். சத்துரு ஒருவேளை கங்கணம் கட்டி தெரிந்தாலும் ஒரு நாளிலும் பயப்பட வேண்டாம்.
ஒரு நாள் உங்களை அழிக்கவோ நெருங்கவோ முடியாது. எத்தனை திட்டம் போடலாம், எத்தனை சட்டம் போடலாம். அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய திரள் சன கூட்டத்தை உடையவனாக இருக்கலாம். எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ராஜாவுக்கு 2வது இடத்துல இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இவன் எவ்வளவுதான் எழும்பினாலும், எவ்வளவுதான் திட்டம் பண்ணினாலும், எவ்வளவுதான் எழும்பி கொடூரமான காரியங்களை செய்யும்படி, முழு ஜனங்களை அழிக்கும்படிக்கு ராஜாட்ட போய் சொல்றா. அப்படி ராஜாட்ட இந்த ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க ராஜா சொல் பேச்ச கேட்கறதே இல்லை. அவங்க எப்பயும் கலகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ராஜாவுக்கும் அவர் அரசாங்கத்துக்கு விரோதமா கலகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். இப்படியே விட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சு. 127 நாட்டுக்குள்ளேயும் குழப்பமும் கலக்கமும் வந்துடும், உங்கள் ஆட்சி நடக்காமல் போயிடும். அதனால் என்ன செய்யுங்க, இந்த ஜனங்களை கொல்லும்படிக்கு எனக்கு அதிகாரம் கொடுங்கன்னா ராஜா சொல்லிட்டார். உடனே கையில் இருந்த மோதிரத்தை கழட்டிட்டாரு. இந்த முத்திர மோதிரம், இது சட்டம் போடுறது, இந்த மோதிரத்தை வச்சுட்டு நீ என்ன வேணாலும் செய்யிட்டார். அல்லையே சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட சொல்கிறான், 10,000 தாளந்து நான் வெள்ளி உங்களுக்கு என்ன செய்கிறேன் தாரேன்னு என்று சொல்லி விட்டுறேன் சொல்லுகிறாமே ராஜாட்ட போய். அல்லேலூயா. ஆமாம், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோ வெள்ளியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் தர்றேன்னு ராஜா கிட்ட சொன்ன உடனே மோதிரத்தை கழட்டி கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டான். பாருங்க, 13வது வசனத்தை வாசிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சின்ன பிள்ளைவங்க, பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் ஒரு நாடு இல்ல, ஒரு தேசம் இல்ல, 127 நாட்டில் இருக்கிற ஜனங்களையும் இந்த ஜனங்களை கொல்லணும். ஒரே நாளில் கொன்றுங்க. குழந்தைய பார்க்காதீங்க, சின்ன பிள்ளைன்னு பார்க்காதீங்க, அப்புறம் பெண்கள்னு பார்க்காதீங்க, ஆண்கள்னு பார்க்காதீங்க, வாலிபர்னு பார்க்காதீங்க, குடும்பஸ்தர்கள்னு பார்க்காதீங்க, வயசானவங்கன்னு பார்க்காதீங்க. ஒருத்தரை விடாமல் கொன்று போட்டுருங்க. 127 இருக்கிற பல லட்சக்கணக்கான ஜனங்களை எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்னு சட்டத்தை இவன் தந்திரமாக போடுறான். ராஜாவுடைய முத்திர மோதிரத்தை வாங்கிட்டு வந்து இவன் பேப்பரில் என்ன செய்யுமா, இதில் என்ன செய்யறான், இவன் ஒரு சட்டத்தை இவன் எழுதி ராஜாவுடைய முத்திரையை வச்சு முழு ஜனங்களையும் கொல்லும்படிக்கு சட்டத்தை எல்லா நாட்டுக்கும் அனுப்புகிறான். கடிதத்தை அப்படி அனுப்புகிறான். இது தீவிரமாய் போகிறது. இதை கேட்டு இந்த மொர்தகாய் என்பவ வஸ்திரத்தெல்லாம் தன்னுடைய உடையெல்லாம் கிழிச்சு சாம்பலை அள்ளி தலையில் போட்டுக்கிட்டு உபவாசம் பண்ணி சாப்பிடாம அவர் என்ன செய்கிறார்னா அழுது புலம்பி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே தேவனே உம்முடைய ஜனங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அலறுகிறான். மகா சத்தமாய் அலறி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரமில்ல, அந்த சாம்பல் அள்ளி போட்டு சாக்கு உடைய போட்டு வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு அவன் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு அரண்மனைக்கு என்ன செய்கிறான், வாசல் வரைக்கும் அவன் கத்திக்கிட்டு அழுது கொண்டு வர்றான். அரண்மனைக்குள்ளே அப்படி உபவாசம் போட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு யாரும் வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இது எஸ்தர் 4வது அதிகாரம் 1-2 வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளைகளில் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தானத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டானாய் அநேகர் இரட்டிலும் சாம்பலிலும் கடந்தார்கள். பாருங்க, எல்லா நாட்டுக்கும் இந்த கடிதம் போன உடனே, இந்த சட்டம் போன உடனே இத்தனாவது மாதத்துல அவங்க சாகணும், கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அதுக்கு கொஞ்சம் மாதங்கள் இருக்குது. கடைசி மாதத்தில் என்ன செஞ்சுருங்க, அந்த வருஷத்தில் கடைசி இந்த இத்தனாவது மாதத்தில் என்ன செஞ்சுருங்க, 12வது மாதத்தில் அவங்களெல்லாம் கொன்று போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட எல்லா ஜனங்களும் அழுகிறாங்க, புலம்புறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து கத்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கதறுகிறாங்க. எதிராய் கிளம்பிடுச்சு. எதனால் இது வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஏன் இப்படி மறைமுகமான லெட்ரு வந்து ஏன் எங்களை எல்லாத்தையும் அழிக்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியலை.
அல்லேலூயா. ஆனால் இந்த மொர்தெகாய்க்கு தெரியும், என்ன நான் ஒருத்தன் அவனை கும்பிடாதனால வணங்காததுனால என்ன அழிக்கிறதுக்கு பதிலாக என்ன மட்டும் இல்லை எல்லா ஜனங்களையும் அழிக்க பார்க்குறான்னு அவர் அழுது கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை இப்படி அழுது புழைப்பிச்சுக்கின்னா கர்த்தர் உங்களை பார்த்து, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை அழிக்கிறதுக்கு சத்துரு மனுஷனை கொண்டு, அதிகாரத்தில் உள்ளவங்களை கொண்டு, தலைமையில் உள்ளவங்களை கொண்டு, பெரிய இடத்துல உள்ளவங்களை கொண்டு உங்களை அழிக்கும்படி சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்குங்க. ஆனால் அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை காப்பாற்றவும் எதிரிகளை அழிக்கும்படிக்கு திட்டங்களை அவர் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிசாசு மனுஷனை வச்சு நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு தந்திரத்தை பண்ணியிருந்தா உங்களை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பாதுகாக்கிறதுக்கு, அவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் இயேசுவர் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, நமக்கு புரியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு எதிராக இருக்குது. இன்னைக்கு நாம் அழுது கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு உபவாசித்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு அங்கலாய்த்து அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அழுது புலம்பி அங்கலாய்க்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருப்ப. உன்னை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள், உன்னை துரத்த நினைத்தவர்கள் துரத்துண்டப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் திட்டம் போடுறதுக்கு முன்னாடி, அவன் சதி பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி காப்பாற்றுகிறதுக்கு, உன்னை உயர்த்துறதுக்கு எல்லா வழியும் உண்டு பண்ணிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த நடவடிக்கைகளுக்கு பின்புனா, இது நடந்ததுக்கு பின்பு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த மொர்தெகாய் தன்னுடைய சகோதரிய, தன்னுடைய சித்தப்பா மகளை, தன் சொந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கிறார். இந்த மொர்தெகாய் என்பவர் தன்னுடைய சித்தப்பாவுடைய மகளை, அதாவது தங்கச்சியை, தன்னுடைய சொந்த பிள்ளையாய் எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய வாலிபம் ஆகிறாள். வாலிபம் ஆனவுடனே அந்த நாட்டு ராணி என்ன செய்கிறார்னா, இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி வஸ்தி என்பவள் ராஜாவுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு சில காரியங்களை செய்து விடுகிறார். எல்லா நாட்டு ராஜாக்களுக்கு விருந்து வைக்கும்போது, குடித்து போதையில் இருக்கும்போது அந்த ராஜாக்கள் சொல்கிறாங்க, சக்கரவர்த்தியே, பேரரசரே, உம்முடைய எல்லா விலை உயர்ந்த மதிப்பை காட்டிலும் என்ன செய்கிறாங்க, உங்களுடைய மனைவி, அதாவது ராணி தான் விலை உயர்ந்த மதிப்பு மிக்கவள் என்று சொல்லி ராஜா என்ன செய்கிறார்னா தன்னுடைய மனைவியை அழைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சோதரம் பாருங்கள், எஸ்தர் 1வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனம். ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வரியின் அரண்மனையில் ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தின களிப்பாய் இருக்கும்போது ராஜஸ்திரியாகிய பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படிக்கு அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெமுகன், அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், என்கிட்ட இல்லாத பொக்கிஷங்கள் சொத்துக்கள் இல்லாமல் இருந்த எல்லாம் என்கிட்ட இருந்தாலும், என்னுடைய மனைவியை போல விலை மதிக்க முடியாத சொத்து, அவள் போல் சௌந்தரிய அழகு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி ராஜா எல்லா ராஜாக்களுக்கும் முன்பதாக அந்த பேரரசர் என்ன செய்கிறார், ஆனால் ராஜா அலங்காரத்தோட மனைவியை வர சொல்கிறார். போதையாக இருக்கும் பொழுது, திராட்சரசம் கொடுத்து போதையில் இருக்கும் பொழுது. ஆனால் அந்த மனைவியான வஸ்தி சொல்லிட்டா, நான் என்ன செய்ய மாட்டேன், வர முடியாது அப்படின்னு என்ன செஞ்சுட்டா. அவங்க சொல்லிட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து, ராஜாவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்தது. வந்த உடனே ராஜாவுடைய பேச்சை ஒரு ராணி மதிக்கலைனா அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லி அவளை என்ன செஞ்சிடறாங்க, ராணி பதவியிலிருந்து அவளை தூக்கி நாட்டை விட்டு துரத்தி விடுறாங்க, அவளை அனுப்பி விட்டு விடுகிறார். இப்படி நடந்த உடனே ராஜாவுக்கு இப்பொழுது ராணி இல்லை, போதை தெளிந்தது. அந்த மது போதை தெளிந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறா, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்னு. ஆனால் சட்டம் போட்டதான் திரும்ப என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியல. என்ன செய்யறது,
இப்போ ராஜாவுக்கு என்ன செய்யணும்? ஒரு ராணியை கண்டுபிடிக்கணும். எல்லா நாட்டில் இருக்கிற அழகான பெண்கள் யாவரையும் என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து சுத்திகரித்து ராஜாவுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறங்கிற காரியங்களெல்லாம் செய்து அவர்களை ராணியை போல் நடக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்தையும் அவங்கள பழக்க வைக்கிறாங்க. 1 வருஷம் வரைக்கும் சுத்திகரிப்பு முறைமையின்படி அவங்களை பழக்க வச்சு அவங்கள அழகுப்படுத்தி எல்லாம் செய்கிறாங்க. அது 1 வருஷம் முடிஞ்சக்கப்பண்ணே ஒவ்வொரு பெண்களாய் ராஜாவிடத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. அதில் ராஜா யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்க தான் ராணி ஆக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ இந்த மொர்தெகாய் தன்னுடைய சித்தப்பா பொண்ணாகிய தன்னுடைய தங்கச்சியை தன்னுடைய சொந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருந்தான். வளர்த்த அந்த பெண்ணை என்ன செய்கிற, அவளையும் அழைத்து கொண்டு போயிட்டாங்க. அவளையும் அழைத்து கொண்டு போனதுக்கப்புறம் எல்லா பெண்களும் ஒவ்வொரு தடவை அவங்க முறை வரும்போது போகிறாங்க. ஆனால் அந்த எஸ்தர் போகும்போது அவள் மேலே ராஜாவுக்கு அன்பும் பட்சமும் உண்டானதுனால அவளை ராணியாய் மாற்றி விட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 127 நாட்டுக்கு அவளை ராணி ஆக்கிட்டான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆமான்கிறவனே என்ன செய்கிறான், ராஜா உயர்த்தி வைக்கிறான். இந்த சத்துரு, இந்த எதிரி மேலே ராஜாவுக்கு 2வது இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே எஸ்தருங்கிற ஒரு ராணிய பேரரசிய ஆண்டவருடைய பிள்ளைய மேலே உனக்காக யுத்தம் செய்யும்படி, உன் குடும்பத்துக்காக யுத்தம் செய்யும்படி, உன்னை காக்கும்படிக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை முன்னாடியே மேலே எடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை அழிக்கும்படி ஒரு ஜனமோ ஒரு கூட்டமோ ஒரு மனிதனை எழும்பினா உன்னை காக்கும்படிக்கு பல கூட்டத்தை கர்த்தர் உனக்கு முன்பதாகவே எழுப்பி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துரு ஒரு வாசலை அடைத்தால் கர்த்தர் 7 வாசலை திறந்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துரு ஒரு வழியா உனக்கு எதிராக வந்தா அவன் 7 வழியா ஓடி போகும்படி ஆண்டவர் சிதறடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, பாருங்க, அவன் என்னெல்லாம் பண்ணானோ அது அவனுக்கே திரும்பினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அந்த ஜனங்களை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போனாங்க. இந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த தூக்கு மரத்தில் இவனை தூக்கு போட்டு கொள்ளணும்னு நினச்சி ஆசைப்பட்டு தூக்கு மரத்தெல்லாம் உண்டு பண்ணி வச்சுருந்தான். அந்த தூக்கு மரத்தில் என்ன செய்தான், அவனே செத்து போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை இந்த ஆமான்கிறவன் மொர்தெகாய் என்கிற ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளையை அவனை கொல்லும்படிக்கு என்ன செய்தான், வச்சிருந்தான். கிட்டத்தட்ட 50 முறைனா 75 அடி உயரத்துக்கு தூக்கு மரத்தை வச்சு அதில் தூக்கி போட்டு எல்லாரும் அவனை என்ன செய்யணும், பார்க்கணும். அவன் துடிதுடித்து சாகிறத பார்க்கணும் திட்டம் போட்டிருந்தான். அதே தூக்கு மரத்தில் இவனை ராஜா தொங்க விட்டார். எந்த ராஜா வச்சு இந்த மொர்தெகாயை தூக்கில் தொங்க விட நினைச்சானோ, ஆனால் அதே ராஜா தொங்க விட நினைச்ச எதிரி சத்துரு அதில் தொங்கி செத்து போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குழி வெட்டினவன் தானே அந்த குழியில விழுந்து போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னை அழிக்க நினைச்சவன் தானே அவனே அழிந்து போனான். அதனால மனுஷங்களை கொண்டு சாத்தான் உங்களுக்கு விரோதமா எலும்ப திட்டம் வச்சிருந்தா ஒரு நாள் கவலைப்படாதீங்க. அது யாரு குழி வெட்டினாங்களோ, யார் எதிராக எழும்புனாங்களோ, யார் உங்களுக்கு தீமையான காரியங்களை விதைச்சாங்களோ அவங்க அதிலேயே விழுந்து போவார்கள். அல்லேலூயா. உன்னை சிதறடிக்க நினைச்சவங்க சிதறண்டு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு நாள் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எதிரி திட்டமிடுகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவன் திட்டம் போடுறதுக்கு முன்பதாகவே, அவன் உங்களை அழிக்கிறோம் சதி யோசனை பண்றதுக்கு முன்பதாகவே, அவன் திட்டங்களை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆனால் அது சத்துருவுக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த மனிதர்களுக்கு அது ஒருபோதும் தெரிய போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்து இந்த யாசர் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, தெய்வீக செயல்பாட்டினால் வருகிற ஆபத்துக்கள். மனுஷனுடைய செயல் மூலம் ஆபத்துகளை கொண்டு வருவான் சத்துரு சாத்தானானவன். இப்போ தெய்வீக செயல்பாட்டினால் வருகிற ஆபத்துன்னா, நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் கும்பிடுகிற நம்முடைய தெய்வத்தையே, நம்முடைய தேவனையே, நம்முடைய ஆண்டவரையே, நம்முடைய இயேசுநாதரையே நமக்கு விரோதமாக எழுப்பி வர செய்வான் சாத்தான். நாம் வணங்குற, நாம் நம்புகிற, நாம் கும்பிடுற நம்மளுடைய ஆண்டவரையே, நம்முடைய இயேசுநாதரையே நமக்கு விரோதமாக எழும்ப செய்வானாம். 2வது மனுஷங்களை தூண்டி விட்டு நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு அறியாதவங்க, அறிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை
பிசாசு சாத்தான் எலும்ப வச்சு நம்மளை அழிக்க நினைப்பான். அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார், ஏசப்பா காப்பாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் ரெண்டாவது, நாம் நம்புகிற, நம்ம கும்பிடுற, நம்ம ஆராதிக்கிற நம்முடைய இயேசுநாதரை, நம்முடைய கர்த்தரவே நமக்கு விரோதமாக எழும்ப செய்வானா. அது எப்படிங்க? நாம் அவரை நம்பி இருக்கோம், அவரை தான் வணங்கிட்டு இருக்கிறோம், அவரை தான் தெய்வமாக ஏற்று அவர் தான் நம்மளை காப்பாற்றணும். இப்போ அவரே நமக்கு விரோதமாக எழும்பிட்டா, இயேசுநாதரே நமக்கு விரோதமாக வந்துட்டா, நம்மளை யார் காப்பாற்ற முடியும்? அது எப்படி சாத்தான் அப்படி நம்மளை நமக்கு விரோதமாக ஆண்டவரவே திருப்பி விட முடியுமா? அப்படி ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு வருமா வராத? எப்படி ஆண்டவரை ஒரு சாத்தான் திருப்பி விட முடியுமா? அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்வங்கிற காரியத்தை பார்க்குறதுக்கு முடியாது. முதல் காரியத்தை, ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், கவனமாக கவனிச்சு பாருங்கள். ஒரு கேள்வி வரும். ஒரு சில நேரத்தில் இந்த மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை அழிக்கும்படிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிட்டாங்களே, இப்படிப்பட்ட துன்பமான காரியங்களை செஞ்சிட்டாங்களே, ஆனாலும் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேள்வி வரும் உங்களுக்குள்ள. இவ்வளவு மோசமான காரியங்களை செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த சாவும் வரலையே, அவனுக்கு ஆண்டவர் தண்டிக்கலையா, அவனையே ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார், அவன் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், ஆனால் அவன் ஏன் உயிரோடு இருக்கான்? அப்படி ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வேதனையாக இருக்கும், யோசிச்சு கூட பார்ப்பீங்க ஒரு சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை அவங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும்படிக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசுநாதர் உன்னை உயர்த்துகிறதையும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதையும் அவன் கண்ணார காணும்படிக்கு அவனை உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சாகாததுக்கு காரணம், யோசேப்பு மேலே வீண் பழிய போட்ட போத்திப்பாரின் மனைவி உயிரோடு இருக்கிறது காரணம். அவனை அழிக்கவும், அவனை கொல்லவும், அவனை இல்லாமல் போகவும் பண்ண நினைச்சா. ஆனால் அவனுடைய உயரத்தை, அவன் வாழ்கிற வாழ்க்கையை, அவன் ஆசீர்வாதத்தை இவள் கண்ணார உயிரோடு இருந்து பார்க்கும்படிக்கு அவளை ஆண்டவர் அழிக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய உயர்வை, நீ ஆசீர்வாதத்தை, உன் வம்சம் வாழுகிறது, நீ சிறந்திருக்கிறது, நீ மகிமையா இருக்கிறது அவர்கள் பார்க்கணும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையா ஆண்டவர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறது அவர் கண்ணார கண்டு துடிதுடிக்கும்படிக்கு அவர்கள் உயிரோடு வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னும் அவர்களுக்கு எந்த நாசமோச அழிவுகளை கர்த்தர் கொண்டு வர மட்டாய் தண்டித்து உயிரோட வைத்திருக்கிற காரணம் இதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் ஏன் அவெல்லாம் உயிரோடு வச்சுருக்கீங்களான்னா, ஆமாம், உங்கள் உயர்வை, நீங்கள் வாழ்கிறத, நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறத அவன் கண்ணார பார்த்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், தேவனவே கர்த்தரவே இயேசுநாதரை நமக்கு விரோதமாக திருப்பி விடுவானாம். எப்படி திருப்பி விடுவானா? தேவனை திருப்ப முடியாது, ஆண்டவரை ஒரு நாள் திருப்பி விடவே முடியாது. ஆனால் இயேசுநாதருக்கு பிடிக்காத காரியத்தை நம்மளை செய்ய வைப்பான். இயேசுநாதருக்கு பிடிக்காத காரியத்தை நம்மளை செய்ய வைத்து, நாம் இயேசுநாதரை பிடிக்காத செய்யும் பொழுது கர்த்தர் இயேசுநாதர் நம்ம மேலே கோபமாகி நம்மளை தண்டிக்கும்படிக்கு தந்திரம் பண்ணுவான். மனுஷனை தூண்டி எதிராக எல்லாம் செஞ்சு பார்க்க வேலை நடக்கலைன்னா இப்போ நம்மளையே தூண்டி விடுவான். செய்யக்கூடாததை செய்ய வச்சு இயேசுநாதரை கோபப்படுத்தி, நம்மளை காக்கிற இயேசுநாதர், நம்மளை காக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு எதிராக வந்து நம்மை அழிக்கும்படி தண்டிக்கும்படிக்கு பிசாசு நம்மளை தூண்டி விடுவான். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறது, செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைக்கிறது, குறிப்பாக விக்கிரக ஆராதனைகளை செய்ய வைப்பான். விக்கிரக ஆராதனைகளை செய்ய வைக்கிறது. அப்புறம் வேசித்தனங்களை செய்ய வச்சு பிசாசு ஆண்டவருக்கு விரோதமாக நம்மளை திருப்பி விட பார்ப்பான். பாருங்க, ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம். என்னாகமும் 31:16. பேயோரின் சங்கதியிலே பீலேயாம் ஆலோசனையினால்
இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனாலே கர்த்தரின் சபையிலும் வாதை நேரிட்டது. இப்ப பேயோரின் சங்கதியிலே அப்படின்னா பிலேயாம்ங்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு குறி சொல்லுகிறவன். ஒரு பக்கம் அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லி, ஒரு பக்கம் குறி சொல்லுகிறவன் என்று அவனை சொல்றாங்க. அவன் என்ன செய்வான்? அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே பழிக்குமா? அதனால இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருந்து வெளியில் வர்றாங்க. வர்ற வழியில் கானான் தேசத்தை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போது மோவாப்புடைய ராஜா பாலாக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த நாட்டு வழியை அவங்க கடந்து போகணும். அதனால் இவங்க எங்களுக்கு விரோதமாக வந்து எங்களையும் எங்கள் நாட்டையும் அழிச்சிருவாங்களேன்னு பயந்துக்கிட்டு பாலாக்குங்கிற ராஜா, மோவாப்புங்கிற நாட்டுடைய ராஜா, இந்த ஆண்டவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறது? விரோதமாக சாபம் போடும்படிக்கு இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியாகிய குறி சொல்லுவான், தீர்க்கதரிசி சொல்லுகிற இவனை அழைச்சிட்டு வர்றதுக்கு பணம் காசுகள் நிறையா தாரேன் வாங்க. ஒரு பெரும் கூட்டம் வருது, அது எங்கள் எல்லையில் வந்து இருக்குது. வர்ற வழியில் எல்லா நாட்டையும் அவங்க யுத்தம் பண்ணிட்டு வர்றாங்க. எங்கள் நாட்டையும் அழிச்சிடாம அவங்களுக்கு விரோதமாக நீ சாபத்தை போடுங்க. உங்கள் வாயிலிருந்து சாபம் வந்துருச்சா அந்த ஜனங்க சபிக்கப்பட்டவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பிலேயாம்ங்கிற தீர்க்கதரிசி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். அதிகாரிகளை விட்டு கூப்பிட்றான். பெரிய பெரிய பிரபுக்கள் மந்திரிகளை விட்டு கூப்பிட்றான். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்கிறார், நீ போவாதங்கிறாரு. ஆனாலும் இவன் என்ன செய்கிறான்? நான் போகவான்னு கேட்கவும் கர்த்தர் அவனை போ அப்படின்னு அனுப்புகிறார். இவன் கழுதையில் போகும்போது இவனை அழிக்கும்படிக்கு தேவ தூதன் உருவிய பட்டயத்தோடு இவனை கொல்றதுக்கு வாரான். அந்த தீர்க்கதரிசியை கொல்றதுக்கு தேவதூதன் வர்றான். ஆனாலும் கூட கழுதை அவனை காப்பாற்றி விடுது. காப்பாற்றி விட்டனே சரி ஆண்டவர் சரி நீ போ அப்படிங்கிறாரு. திரும்ப அவன் வர்றான். வந்து ஜனங்களை பார்க்குறான். அவங்க கூடாரம் போட்டு டென்ட் போட்டு தான் தங்கியிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கூடாரத்துக்குள்ளே தான் அவங்க தங்கியிருப்பாங்க. அப்படி தங்கியிருக்கும் பொழுது இவங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு சாபம் போடு அப்படி சொன்னோன்னே இவன் எனக்கு ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, எல்லாத்தையும் ஒரு பலிபிடம் கட்டு பலியிட்டு தான் நான் சாபம் போடுவேங்கிறான். பலிபீடத்தை கட்டி பலியிடறதுக்கெல்லாம் ஆயத்தமான கர்த்தர் சொல்கிறாரு, இது என்னுடைய ஜனங்க, இந்த ஜனங்களை நீ சாபம் போடக்கூடாதுங்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ சாபம் போடக்கூடாதுங்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் உன்னை சாபம் போடுறதுக்கு நினைக்கலாம். உன் மேலே சாபம் போட முயற்சிக்கலாம். சாபமும் போட பார்க்கலாம். சாபமும் போட்டிருக்கலாம். எந்த சாபமும் பழிக்கப்பட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், எந்த சாபமும் உண்மையில் தங்க விடாதபடி சாபம் போட போன வாயில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அவன் ஆசீர்வதிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சபிக்க நினச்சவன் ஆசீர்வாதத்தை சொல்கிற பாட்டு இந்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீ சாபம் போடுன்னு சொன்னால் ஆசீர்வாதம் போடுறேன். சரி, இந்த இடத்துல இல்லை, வேறு இடத்துல இருந்து பார்த்து இவனை சாபம் போடுன்னு அங்கங்கே 2-3 இடத்துல கொண்டு போய் பலி செலுத்தி இவன் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சொல்கிறான். அல்லேலூயா. ஆசீர்வாதம் போட்டு நீ ஏன் இப்படி பண்ணனா? அந்த ஊழியக்காரன் சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறதான் கர்த்தருக்கு பிரியம். உங்க மேல சாபத்தை வர வைக்க விடவே மாட்டாரு. மனுஷன் எத்தனை முயற்சி செய்யலாம், ஆனா கர்த்தர் விடவே மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானது. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர்கள் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாபம் போட வந்தவன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆசீர்வாதத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாசஸ்தலம் அழகானது, இன்பமானது. கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை நாட்டி வச்சுக்கிறார். ஏசப்ப உங்களை நாட்டிலிருந்து யாரும் பிடுங்க முடியாது.
சந்தன மரம் எவ்வளோ நல் வாசனை நறுமணம் வீசுமோ அதுபோல நல் வாசனை நறுமணம் உள்ளவர்கள். நீங்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவு விலையேற பெற்றவங்க. கேதுரு மரம் சந்தனத்தை விட அதிகமாக நறுமணம் கொடுக்கும். சந்தன மரத்தை காட்டிலும் பல மடங்கு நறுமணம் உள்ள மரம். அதை போலவும் நீங்க இருப்பீங்கன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாபம் போட நினைச்சாலும் சாபம் போட ஆண்டவர் விடவே மாட்டாரு. அல்லேலூயா. உங்க மேல சாபம் இறங்காது. உங்க குடும்பத்தின் மேல சாபம் ஒரு நாள் இறங்கவே விடமாட்டார். உங்களை பிடுங்க விடமாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பரவி பாய்வீங்க. சத்துருக்களை நீங்க பட்சித்து போடுவீங்க. அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போடுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பார்த்தான் திரும்ப திரும்ப ஆசீர்வாதத்தை போடுறான். இப்போ கடைசி சொல்றான், ஒரே ஒரு ஐடியா தரேன், ஒரே ஒரு உனக்கு ஆலோசனை தர்றேன். இவங்களை யாராலையும் சாபம் போட முடியாது, இவங்களை யாராலையும் அழிக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்யறது? இவங்க கும்பிடுற வணங்குற ஆண்டவருக்கு விரோதமா இவங்களை ஏதாவது அவருக்கு பிடிக்காததை செய்ய வைங்க. அப்படி இவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஆண்டவரே, அவங்க தெய்வமே அவங்கள அழிச்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இதுதான் தந்திரம் பண்றான். அந்த ஆலோசனை சொன்ன உடனே பாருங்க, இப்போ என்னாகும் 25வது அதிகாரத்தில் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க புற ஜாதிகளுடைய புற ஜனங்களுடைய கலவ மாட்டாங்க. விக்கிரக ஆராதனையும் மற்ற எந்த பண்டிகைகளிலும் எந்த காரியத்திலும் அடுத்தவங்களிலும் கலந்துக்கிற மாட்டாங்க. கலந்துக்கிற கூடாது. இங்க தனித்த ஜனங்கள் யாரோடும் கலந்துருக்கக்கூடாது. இவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒழுங்கு இருக்குது. மற்ற மனிதர்களை போல மற்ற காரியங்களை, மற்ற வழிபாடுகள், மற்ற பண்டிகைகள், மற்ற எதுலேயும் போய் அவங்க ஆசரிக்கவே கூடாது. ஆனால் அந்த ராஜா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, நாங்கள் பண்டிகை வச்சுருக்குறோம், எங்கள் பண்டிகைக்கு வாங்க, எங்கள் திருவிழாவுக்கு வாங்க, நீங்கள் எல்லாரும் கலந்துக்குங்க, சாப்பிடுங்க, புசிங்க, கொண்டாடுங்கன்னு சொன்னால் இவங்க போய் அந்த பண்டிகையில் புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அப்புறம் விபச்சார வேசித்தனம் பண்ணுறாங்க, விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. பாருங்க 2வது வசனம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை ஜனங்களை அழைத்தார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை இவங்க போய் சாப்பிடுறாங்க. அவர் அந்நிய தெய்வத்தை அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அந்நிய தெய்வமாகிய பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் ஆண்டவருடைய ஜனத்தின் மேல் ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்து பற்றி எரிந்தது. அல்லேலூயா. அப்படி பற்றி எரிந்தது நிமித்தம் வாதை, கொள்ளை நோய் வாதை வந்ததுனால 9வது வசனத்தில் அந்த வாதையால் 24,000 பேர் அந்த வாதை வந்துச்சு. கொள்ளை நோய் வாதை அனுப்பிவிட்டார் கோபத்தில். 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. இது வரைக்கும் எதிரி கொல்ல நினைச்சான், எதிரி சாபம் போட நினைச்சான், அவங்களுடைய தலை ஒரு முடிய கூட அவர்களால் பிடுங்க முடியலை. அவர் ஒரு சின்ன காயத்தை கூட உண்டு பண்ண அவங்க நிழலை கூட தொட முடியல. சொல்ல போனா இப்போ இந்த ஜனங்களை கர்த்தருக்கு பிடிக்காததை செய்ய வச்சு அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கிறவைகளை சாப்பிடக்கூடாது. கர்த்தர் அதில் மன்னிக்கவே மாட்டார். அந்நிய தெய்வங்களை வணங்குகிறத ஆண்டவர் அருவருக்கிறார். அதை ஒரு நாளும் மன்னிக்கவும் இறங்கவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சுரூப உருவம் எல்லாத்தையும் வணங்குறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உருவ வழிபாடை அவருக்கு பிடிக்காது. அவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால சபையில் எந்த உருவமும் என்ன செய்யாதுங்க, இருக்காது. ஆமாம், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை ஒரு நாள் அவர் மன்னிக்க மாட்டார். அவங்க விபச்சாரம் பண்ணுறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, மற்ற அந்நிய ஆராதனைகள், அந்நிய வழிபாடுகளை கலந்து கொண்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில், அந்த திருவிழாக்களை போய் கலந்துக்கிட்டாங்க, அங்கே சாப்பிட்றாங்க, அங்கே வழிபடுறாங்க. அந்த அந்நிய பெண்களோட போய் தவறுகளை என்ன செய்கிறாங்க, பண்ணுகிறாங்க. பண்ண உடனே கர்த்தருடைய கோபம் வந்து ஒரு நிமிஷத்தில் கொள்ளை நோய் வந்து 24,000 பேர் செத்து போனார்களாம். இப்போது சாத்தான் என்ன செய்வான், என்னாலையும் இவங்களை தொட முடியாது, ஆண்டவர் இவர்களை பாதுகாக்கிறார். அப்புறம் இவங்க சொந்த பந்தம், உறவு, ஜனங்களை, மனுஷங்களை வச்சு உங்களை அழிக்கலாம்னு பார்த்தாலும் ஆண்டவர் இவர்களை என்ன செய்கிறாரு, காப்பாற்றுறாரு, பாதுகாக்கிறாரு.
அதனால் இவர்களையே ஆண்டவருக்கு விரோதமாக திருப்பி விட்டுட்டோம்னா ஆண்டவர் கையிலிருந்து, கர்த்தருடைய கையிலிருந்து இவரை காப்பாற்றவே முடியாதுன்னு தந்திரம் பண்ணி அழிவு அங்கே உண்டாச்சு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, எந்த ஆயுதம், உருவாக்கப்படுற ஆயுதம் என்னையவே உனக்கு விரோதமாக எழும்ப சாத்தான் வகை தேடினாலும், நீ எனக்கு விரோதமான பாவங்கள் செய்ய நீயும் உன் குடும்பமும் முயற்சி செஞ்சாலும், எனக்கு விரோதமாக எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய விடாதபடி நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன், தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாற்றுவேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எனக்கு விரோதமாக எதையும் செய்யாத விடாதபடி நானே உன்னை தடுப்பேன், உன் குடும்பத்தை உன் வம்சத்தை எனக்கு விரோதமாக எழும்பாதபடி எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய விடாம தடுத்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், சாத்தான் நேரடியாக வந்தாலும், மனுஷர்களை தூண்டி விட்டாலும், அப்புறம் உங்களையே ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்ப நினைச்சாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுக்காம உன்னை பாதுகாப்பேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதுவுமே உங்களை எதிர்த்து நிற்கவும், எதுவுமே உங்களை இடர பண்ணவும், எதுவும் உங்களை அழிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு நாள் ஒருபோதும் இடம் கொடுக்கிறதே இல்லைங்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி. எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த சதி யோசனைகளும் வாய்க்காது, அவன் எந்த மனிதர்களும் எழும்ப முடியாது. என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையுமே உமக்கு விரோதமாய் ஒரு நாள் எழும்ப ஒட்டாதபடிக்கு எங்களை காத்து கொடுக்காய். நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.